வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு உள்ளதை உள்ளவாறு உணர்தல் என்ற தலைப்பில் சிந்திப்போம். நம்முடைய இனிமையான இந்த வாழ்க்கையை நாம் எவ்வளவு இனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி எவ்வளவு இனிமையாக வாழ வேண்டும் என்ற இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு தற்சோதனை தேவைப்படுகிறது. தற்சோதனை இருந்தால் தான் டேலி பார்க்க முடியும். நம்ம டேலி பார்க்காமையே ஒரு நிறுவனம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தோட எண்டு சொல்ல முடியாது. அது மாதிரி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வரவு செலவு இருப்பு இதை பார்க்க கற்றுக்கணும். நாம் பல விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதை நாம் சரியாதான் புரிஞ்சுக்கிறோமாங்கிறதையும் தற்சோதனை பண்ணணும். உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மகரிஷி சொல்கிறாங்க இல்லையா? உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுதல். எதுக்காக இந்த வார்த்தை அப்படின்னா, இதில் உள்ள சிக்கல்கள் நிறைய. உள்ளதை மாற்றி நாம் புரிந்து கொண்டோமேயானால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏராளம். அடிப்படையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, இது பூமி. இது பூமின்னு நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தனால தெரியும். மண்ணால் ஆக்கப்பட்டது, உலோகங்கள், ரசாயனங்கள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த பூமி. இந்த பூமியினுடைய நடு மையத்தில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த தகவல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு இந்த பூமி இத்தகையதுன்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு தகவலை கேட்கறதுனால பெருசாக சந்தேகம் இல்லாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும்போது அது சரியா தப்பான்னு கூட நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட முறையில் வாழ்வதற்காக இந்த மனித பிறவிக்கு நாம வரல. சரியா தப்பாங்கிறத பார்க்கணும். இந்த வயசுலேருந்தே நம்ம கூட இருக்கக்கூடிய பழக்கங்கள், அதில் சரி தவறு எல்லாமே கலந்து தான் இருக்கு. இப்போ நாம் புதுசாக செய்யக்கூடிய செயல்களில் இந்த சரி தவறு அப்படிங்கிறதும் இருக்கும். அப்போ நான் இந்த நாலேஜை நான் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாதான் இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, அல்லது செய்ய போகிறது சரிதானா தப்பா, அல்லது செய்து முடித்தது சரியா தப்பான்னு யோசிப்போம். இப்போ மகரிஷி அந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் சேர்க்கறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. சரி தவறு என்பதை சிந்தியுங்கள். அது இல்லாமல் நாம் ஒரு பொத்தாம்பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. பொத்தாம்பொதுவாக வாழக்கூடாது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா, வள்ளுவர் ஒரு இடத்துல அதை சொல்றாரு. பிறப்பொக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமே. இப்போ எல்லா பிறவிகளுக்கும் ஒரே மாதிரியானது தான். அதில் பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாது. ஆடு மாடு கோழி பாம்பு பல்லி ஊர்வன நடப்பன பறப்பன எல்லாத்துக்கும் பிறப்பு என்பது ஒரே மாதிரி. ஆனால் சிறப்பு என்பது வேறுபடும். அது ஒரே மாதிரி இல்லை. இப்ப நம்முடைய சிறப்புகள் என்னங்கிறது நமக்கு தெரியுமா? நாம் அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? மனிதனுடைய சிறப்பு, அதில் தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? உள்ளதை உள்ளவாறு தெரிந்து கொள்ளக்கூடிய
தற்சோதனை பண்ணக்கூடிய இந்த பண்பு நமக்குள்ள இருந்ததுன்னா நாம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், எப்படி வாழணுங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நாம அது இல்லாம வெறும் நம்பிக்கையின் பேர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பா அம்மா சொன்னாங்க, சமுதாயம் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தது, நாமளா சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம். அப்படி இந்த ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய நம்பிக்கையை நாம கொஞ்சம் அப்பப்ப சரி தவறு அது டேலி பார்க்க கற்றுக்கணும். அப்படி டேலி பார்த்தாதான் இதுவும் நம்மளோட எதெல்லாம் இருந்தாலும் நம்ம டிராவல் ஆகுது. நாம சில தன்மைகளை வளர்த்து கொள்கிறோம், நம்மோடு சில தன்மைகள் சேர்ந்து வளரும். அப்ப எது மாதிரியான தன்மை நம்மோடு வளர்கிறது, நாம் எது மாதிரியான தன்மையோடு இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தற்சோதனை தேவைப்படுகிறது. உள்ளதை உள்ளவாறு உணர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய சிறப்பு தன்மைகளை வெளிப்படுத்தும். உள்ளதை உள்ளவாறு உணர்தல். இப்ப மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இது இருக்கான்னு கேட்டா இது இல்லை. உள்ளதை உள்ளவாறு அதுக்கெல்லாம் உணர தெரியாது. இது நமக்கே உரிய சிறப்பு, உள்ளதை உள்ளவாறு உணர்தல். அப்படி உணர்றதையும் நாம மாத்தி உணர்ந்துடவும் கூடாது. ரொம்ப எவ்வளோ கவனமா இருக்க வேண்டியது பாருங்க. உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய பண்பை வளர்த்துக்கணும். இதை வளர்த்துக்கும் போதே மாற்றி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம வளர்த்துக்கணும். அப்ப இது எல்லாத்துக்கும் நம்முடைய மனம் தயாராகணும், நம்மளுடைய உயிர் தயாராகணும். நமக்குள்ள சில விஷயங்கள் தங்கணும், நமக்குள்ள சில விஷயங்கள் தலைக்கணும். இது தங்கணும் தலைக்கணுங்கிற இந்த வார்த்தையை தாண்டி நம்மோடு சில விஷயங்களை நாம் தங்க விட வேண்டும், நம்மோடு சில விஷயங்களை தலைக்க விட வேண்டும். ஏன்னா அதை தங்கிறதுக்கும் தலைக்கிறதுக்குமான விஷயத்தை தான் மகரிஷி மனவளக்கலை பயிற்சியா கொடுத்துருக்காங்க. நாம பயிற்சியில நம்ம எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் சில தன்மைகள் தங்கும் தலைக்கும். ஆனா அத தங்க விடணும் இல்லையா? அங்கதான் நாம என்ன பண்றோம், இந்த பழக்கத்தின் வழியாவே வாழ்ந்தோம் அப்படின்னா இத ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். அது முழுமையாக இருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. நமக்குள்ள சில விஷயங்கள் தங்க வேண்டும், தலைக்க வேண்டும். பயிற்சி செய்யும் போது அதெல்லாம் தங்குது, தலைக்குது. அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அதை நாம் என்ன பண்றோம், விளக்கம். இந்த விளக்கம்ங்கிறது எங்க வரும்னா தற்சோதனையில் வரும். நம்ம எப்போதெல்லாம் தற்சோதனையில் உட்படுத்தி கொள்கிறோமோ அப்ப எல்லாம் நாம ஒரு விஷயத்தை பற்றி தெளிவு பெறுவதற்காக தயாராகிறோம்னு அர்த்தம். இப்படி நாம நம்மளுடைய வாழ்நாளில் முழுவதும் தற்சோதனைக்கு இடம் இருக்கணும். தற்சோதனை இல்லாம எதையும் நாம செய்து வாழ்ந்து பழக கூடாது. அப்படி தற்சோதனை இல்லாம நாம செஞ்சு வாழ்ந்து பழகணும் அப்படின்னா இதனுடைய பின் விளைவு மேபி நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இப்ப இது எல்லாம் இப்படி வாழ்வதற்காக நாம பிறக்கல. இது மனித பிறவியினுடைய சிறப்பு இல்லை. நான் இதை செய்கிறேன், இதனுடைய விளைவு இதுதான் அப்படின்னு தெளிவா நம்முடைய வாழ்க்கையை வாழணும். அப்ப விளைவறிந்த விழிப்பு நிலையோடு நாம் வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை முழுசா கம்யூனிகேஷன் தான். நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதை அடுத்தவங்களோட ஷேர் பண்றோம். இந்த கம்யூனிகேஷனுக்கு மனிதர்களுக்கு இடையே மட்டும்தான் இந்த கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னா இங்க மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பேசினாதான் ஒருத்தங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும். ஒன்று எழுதி காட்டணும் அல்லது பேசணும்.
இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். எதாக இருந்தாலும் சரி வாய்ஸ் மெசேஜில் அனுப்பிச்சி விட்டுடலாம். அப்போ இதெல்லாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் என்னுடைய நிலைப்பாடு. அப்போ இதெல்லாம் நம்மளை ஒரு விதமான புறத்தன்மையிலேயே வாழ செஞ்சுட்டு. இப்போ நம்மளுடைய கம்யூனிகேஷன் இது மட்டும்தானா அப்படின்னா இது இல்லை. இதை தாண்டி இன்வெசிபிளாக நிறைய விஷயங்களோட நாம் கம்யூனிகேட் ஆகிருக்கோம். இப்போ அது சில தகவல்களை நமக்கு சொல்லுது. இப்போ அதை புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல நாம் இருந்தால் தான் அதை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இப்போ அதை புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல நாம் இல்லை அப்படின்னா எங்கே கோயம்புத்தூரில் இருக்குமா, சென்னையில் இருக்குமா? நம்முடைய மனசு, நம்முடைய உயிர் அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கணும். இதை தான் நாம் தன்மையோடு வாழும்போது இந்த புரிந்து கொள்ளக்கூடிய இடம் என்பதும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பதும் அமைகிறது. இப்போ நாம் அந்த தன்மையோடு வாழணும். இந்த தன்மையை நாம் வளர்த்துக்கணும். இப்போ நாம் ஒரு விஷயத்த மாற்றி புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, நமக்கும் எவ்வளோ சிரமம், அடுத்தவங்களுக்கும் எவ்வளோ சிரமம். இப்போ 1 2 3 நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 2 3 நாம் மாற்றி 8 9 6ன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நாம் புரிஞ்சுக்கிட்டதும் தப்பு. அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி சொல்லிக் கொடுப்போம்? அதே 8 9 6 தான் சொல்லிக் கொடுப்போம். அப்போ அதில் ப்ராப்ளம் வருமா வராதா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் இதுதான். உள்ளதை உள்ளவாறு நாம் புரிந்து கொள்வது இல்லை. ஒரு விஷயத்த எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ, என்னுடைய நாலேஜ் என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் மோல்டு பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதனுக்கு ஒரு டிசைன் கொடுக்குறேன். அப்படி டிசைன் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அதுதான், நீ இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் எங்கே போய் சிறப்புக்கும் சிறப்பு ஒவ்வாது. நம்முடைய சிறப்பை நாம் முழுசாக அழிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய சிறப்பை நாம் வளர்த்துக்கணும். உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்ளக்கூடிய இந்த திறமையும் நுட்பமும் மனிதர்களுக்கே உரிய சிறப்பு. இப்போ இந்த சிறப்பு தன்மையில் நாம் டிராவல் பண்ணணும். அது எப்போ அமையும்? உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுதல். என்ன நடக்குது இந்த மனவளக்கலை பயிற்சியில் அப்படின்னா, மனவளக்கலை பயிற்சி நம்மளை பழுதை நீக்குகிறது. நம்முடைய மனதில், உடல் செல்களில், கருமையத்தில், உயிரில் இருக்கக்கூடிய பழுதுகள், அழுக்கு, டஸ்ட்டு, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது? ரிமூவ் பண்ணுது. அப்போ இந்த தூய்மை செய்யப்பட்ட ஆற்றல் நமக்கு ஒரு விஷயத்தை, உள்ளதை உள்ளவாறு புரிய வைக்கிறது. ஆக்சுவலாக இது அதனுடைய தன்மை அப்படி இருக்கிறதுனால நாம் அப்படி புரிஞ்சுக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய காந்தம் கொஞ்சம் கலங்கமாக இருக்குது. அது பியூராக இல்லை. நம்முடைய உயிர் சுத்தமாக பியூராக இல்லை. நம்மளுடைய உடல் செல்கள் சுத்தமாக பியூராக இல்லை. அப்போ இந்த பியூர் பண்ணக்கூடிய சிஸ்டம், அதை தான் மகரிஷி மனவளக்கலை பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பயிற்சி செய்ய செய்ய இதெல்லாம் பியூர் ஆகும். பியூர் ஆயிற்று அப்படின்னா நாம் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளலாம். ஒரு விஷயத்தை மாற்றி புரிஞ்சுக்க மாட்டோம். அவங்களாவே புரிஞ்சுக்குவோம். அவங்களாவே வாழ விடுவோம். நாமளா வாழ்வோம். நாம் அப்பப்போ வேற வேறையா மாற மாட்டோம். நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அடிக்கடி 5, 5:15,
4, 4:30 அப்படின்னு போயிடுறோம். அவ்வளோ ஞாபக சக்தி நமக்கு. அப்ப இந்த ஞாபக சக்தியெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. முழுசா 6வது அறிவுல வாழக்கூடிய சிறப்பு தன்மைகளை வளர்த்துக்கணும். நாம பிறந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக நமக்குள்ள சில தன்மைகள் இருக்கு. ஏற்கனவே இறைநிலை அதெல்லாம் நமக்கு கொடுத்துதான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. மேலும் நாம வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல நாம கொஞ்சம் அக்கறையும் ஆர்வமும் வேணும். நாம ஒரு விஷயத்துல அக்கறையோடையும் ஆர்வத்தோடையும் இருக்கும்போது தான் நம்மை நோக்கி சில விஷயங்கள் டெவலப் ஆகும், வரும். இப்போ ஸ்கூல்லையே அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களையே மனவளக்கலை பேராசிரியர்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட அடிக்கடி சந்தேகமெல்லாம் கேட்குறாங்க. அடிக்கடி அவங்களுடைய இது எப்படி பண்ணுறது என்ன ஏதுங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்படின்னா அந்த மாணவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக மாறுவார் இல்லையா. அடிக்கடி அவருக்கு நம்மகிட்ட சில விஷயங்களை கேட்குறாரு, வைக்கிறாரு, பண்ணுறாருங்கும்போது அவர் மீது நம்மளுடைய தனி கவனம் என்பது ஏற்படும். அதே மாதிரி இறைவன்ட்டு நாம அடிக்கடி அடிக்கடி கேள்வி கேட்கணும். அவங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு அவன் யார் மூலமாவது அந்த பதிலை கொண்டு சேர்த்துருவான். ஏன்னா அது இயற்கையினுடைய சிஸ்டம். நம்ம அது ஒரு சரியான இடத்துக்கு நம்மளுடைய மனம் போய் நிலையா நிற்காத வரைக்கும் இறைவன் சுத்தவெளி பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கான், அல்லது சிவன் தான் சக்தி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டு வந்தது அப்படி தானே இருக்கு, நம்மளை வளர்த்த விதம் அப்படி தானே இருக்கு. அதனால இந்த குழப்பங்கள்லாம் இருக்கும். இதுதான் களங்கம். இந்த குழப்பங்கள் தான் களங்கம். அப்ப நம்மளுடைய மனம் ஒரு நிலையான இடத்துக்கு டிராவல் ஆகி நிலைத்து நீடித்து இயங்குகிறது அப்படின்னா அப்ப நமக்கு புரியும் எல்லாமே அவன்தான். யார் மூலமாவது அவன் நம்மளுடைய கேள்விக்கு பதிலை சொல்லுவான். அதுதான் மகரிஷி இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில ஜகவசியம்ங்கிற வார்த்தையை சொல்றாங்க இல்லையா. ஜகவசியம். நீங்க ஏதாவது ஒன்று நினைச்சீங்கன்னா அதை பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு சேர்க்கும். யார் மூலமாவது அந்த கேள்விக்கான விடைங்கிறது உங்களுக்கு வரும். அப்ப அவன் ஒரு தகவலை நமக்கு அனுப்புறான் அப்படிங்கும்போது அதை பெறக்கூடிய இடத்துல நாம இருக்கணும். அந்த இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாது. நாம கேட்கும்போது கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை விட்டு காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த தகவல் யாருக்கு போகும்? அந்த சீட்டுக்கு தான் போகும். அப்ப அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. அதுதான் நிலையான மனம். நம்ம மனசு என்ன பண்ணக்கூடாது? வைப்ரேட் ஆகக்கூடாது. மனசு நிலையாக இயங்கணும். ஒரே மாதிரி சீரான மன இயக்கம். அதுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது. அது நம்மகிட்ட சேர்றதுக்கான விஷயம் ஒரு காலம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பா இறைவனிடத்தில். அதை இன்னைக்கு உள்ள சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலை அளிக்கும். அதையேதான் நாம் என்ன சொல்றோம்? சுத்தவெளி, எல்லாம் வல்ல பேராற்றல். அப்ப இது அதுகிட்ட நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு அது நமக்கு பதிலை அனுப்பும். ஆனா அதே சீட்ல நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாம ஒரு பதிலை கேள்வியை கேட்டுட்டு நாம வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இது கேள்வியை கேட்கிற, ஆனா உனக்கு பொறுமை இல்லை இல்லையா. நான் பதில கொடுக்கற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, வெயிட் பண்ண மாட்டேங்கிற. அப்படிங்கும்போது இதெல்லாம் அவன் நம்மளை பரீட்சிக்கிறான்னு அர்த்தம். கேட்டோன்னு கொடுக்கறதுக்கு அவனும் சாதாரண ஆள் இல்லை. ஆனா கேட்குறோங்கிறதுக்காக அவன் கொடுக்காம இருக்கிறதுக்கு அவ்வளோ கொடுமைக்காரனும் கிடையாது.
ஆனால் பரீட்சையெல்லாம் வைப்பான், பரீட்சையெல்லாம் நடக்கும். இப்போ அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும். மனம் நிலையாக ஒரே மாதிரி சீராக இயங்கக்கூடிய பண்பு. இது சயின்ஸ். அப்படி இருந்தால் தான் அதை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி அது ஸ்கிப் ஆயிடும். மனதை எப்போதும் கேள்வி கேட்டு பழகணும். ஆனால் அது மற்றவங்கள்ட்ட கேள்வியை கேட்கறத விட அவங்கிட்ட கேளுங்க. அவங்கிட்ட கேட்டு அவன்கிட்ட பதிலை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவன் எங்க இருக்கான்? இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் சுத்த வெளியாக அங்கதான் இருக்கானா? நமக்குள்ள இல்லையா அவன்? இங்கேயும் அவனே தானே. அவனே தான் இங்கேயும் உயிராக, மனமாக, அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய இந்த தன்மையை நாம் முழுமையாக நமக்குள்ளாக இருந்து வெளிப்படணும். அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய உடம்பு தயாராகணும், நம்முடைய மூளை செல்கள் தயாராகணும், நம்மளுடைய உயிர் தயாராகணும், நம்மளுடைய ஜீவகாந்தம்னு பேசுறோம் இல்லையா, அது தயாராகணும். அது தயாராகக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் தற்சோதனை. நம்ம தற்சோதனை செய்ய செய்ய இதெல்லாம் நமக்கு புரியும். இன்னதுன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? தயாராக வேண்டியது இருக்கு. நாம் அதிலேயே என்ன பண்றோம்? பின்தங்கிதான் இருக்கும். இதுதான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா சில விஷயங்கள் நம்மளுடைய மனதால் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். இப்போ வெளியில் உள்ள விஷயங்கள்லாம் எழுத்து வடிவுகளில் இருக்கலாம், அல்லது பொருள் வடிவில் தோற்ற பொருள்களாக இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறதுல பெருசா நமக்கு சந்தேகம்லாம் வராது. ஆனா மனம் சார்ந்தது, உயிர் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, இந்த மறைபொருள்களுடைய இயக்கம் சார்ந்ததுங்கும்போது நிறைய குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குழப்பமெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. நாம உள்ளுக்குள்ள அவ்வளோ குழப்பம் வச்சிருக்கோம், அதனால அதுவும் குழப்பமா இருக்கு. அப்ப இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் நாம விட்டுட்டோம் அப்படின்னா, இதைதான் நாம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ண கத்துக்கணும். என்னது இது? நமக்கு பிடிச்ச உணவுன்னு இருக்கு இல்லையா? பிடிச்ச உணவு, பிடித்த மனிதர்கள், பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு இதெல்லாம் நாம கொஞ்சம் தியாகம் பண்ணணும். இதை தியாகம் பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் எது எனக்கு பிடிச்சது இது இப்படிதான் இருக்கணும்னு யோசிக்கிறதெல்லாம் யாரோட கேரக்டர்னு கேட்டா, அஞ்சறிவு ஜீவராசியோடது. எனக்கு இப்படிதான் இருக்கணும், இதுதான் பிடிச்சிருக்கு, இது மாதிரிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம்ங்கிறது அஞ்சறிவு ஜீவராசிகளோடது. இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்து. இதுதான் உள்ளதை உள்ளவாறு உணராமல், உணர விடாமல் தடுக்கிறதெல்லாம் இதுதான். நம்முடைய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி விடும். ஏன்னா அது வாழ்ந்து பழகுனதே அப்படித்தானே. அஞ்சறிவு ஜீவராசி வரைக்கும் என்னது? ஒரே குழப்பம் சார்ந்த மனோபாவம். இப்ப இந்த குழப்பமான மனோபாவ தன்மையை நாம கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறதுக்காக தான் தவம் பண்றோம். இது மாதிரியான மௌனத்துல கலந்துக்கிறோம், தற்சோதனை பண்றோம், உடல் பயிற்சி பண்றோம், காயக்கல்பம் பண்றோம். இதெல்லாமே குழப்பத்தில் இருந்து, சிக்கல்களில் இருந்து நம்மளுடைய உடலை, மனதை, உயிரை, அறிவை மீட்டெடுப்பதற்காகத்தான். இதுக்காக தான் இந்த பயிற்சி. இப்ப இந்த குழப்பத்தை நாம வச்சுக்க கூடாது. குழப்பம் நீங்கிய தெளிவான மனோநிலையில் நாம வாழணும். அப்படி வாழ்வதற்கான பயிற்சியை மகிழ்ச்சி நமக்கு மனவளக்கலையா கொடுத்துருக்காங்க. பயிற்சியை நாம நல்ல முறையில் எப்பப்ப என்னென்ன காலங்களில் செய்யணும்னு ஒரு புரோட்டோகால் கொடுத்துருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுடைய சிறப்பு தன்மைகள் நமக்குள்ளர மேலோங்கும். இந்த மறைபொருளாக உள்ள விஷயங்களை கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கலாம். அதுல எந்த குழப்பமும் ஏற்படாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம வாழலாம்.
இப்போ மற்றவங்களோட தொடர்பு கொள்றதெல்லாம் இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். இப்போ யதார்த்தந்தான் நம்மளுடைய கேரக்டர். நம்ம ஒரு பக்கமாக பிடிச்சிருக்கு அல்லது இப்படி தான் இருக்கணும்னு அதெல்லாம் கடும் பற்று தானே. லேசாக இருந்தாலும் கடும் பற்று தான், அது அந்த தலைப்பு கீழே தான் வரும். இப்போ நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மனசை சென்ட்ரலைஸ் பண்ண கற்றுக்கணும். நடுநிலையோடு நாம் வாழணும். அப்படி நடுநிலையோடு வாழும் அந்த மனசு தான், அந்த உயிர் தான், அந்த உடம்பு தான் சில மறைபொருள்களை புரிந்து கொள்ளும். நம்ம அன்ஸ்டேபிளாகவே இருக்கோம், ஒன்று அந்த எஜ்ஜுக்கு போயிடும் அல்லது இந்த எஜ்ஜுக்கு போகிறோம். அப்படின்னா நீ உனக்கு நிலையாக வாழ்கிறதுக்கு இன்னும் முயற்சி நீ எடுக்க மாட்டேங்கிற. அப்போ நீ முயற்சி பண்ணாமல் உனக்குள்ள அந்த நிலையான விஷயங்கிறது அமையாது. அப்படிங்கும்போது இப்படியே தான் இருக்கும். அப்போ நீ நிலையான ஒரு மனோபாவத்துக்கு வர்ற வரைக்கும் சில விஷயங்கள் நமக்கு புரியாது தான். அதை தான் நம்ம மாற்றிக்கணும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாள் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக போகிறது தானே. இப்போ இதெல்லாத்திலேருந்து நம்மளை மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிறதுக்கான தற்சோதனை பயிற்சிகளில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். தற்சோதனை பயிற்சி தான் நம்மளை என்ன பண்ணும், நம்மை நாமாக உணரச் செய்யும், நம்மை நாமாக புரிந்து கொள்ளவும் முடியும். வேறு ஏதோ ஒன்று நாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோன்னா எவ்வளோ பெரிய குழப்பம், சிக்கல். ஆனால் நாம் அப்படி தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் நாம் இடம் கொடுத்து அப்பப்போ அது இல்லை நான், இது இல்லை நான், அதுதான் நான், இதுதான் நான் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கங்கு சிக்கல்களை ஏற்படுத்தியது. இப்போ இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் தவிர்த்து வாழ வேண்டும். நல்ல விஷயங்களை நம்மளை இணைத்து கொள்ள வேண்டும். அப்போ இது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.